ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் கான்கார்ட் என்விரோ அண்ட் சனாதன் டெக்ஸ்டைல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம கான்கோட் என்விராவோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீயூஸ் சொல்யூஷன் பிசினஸ்ல இருக்காங்க. டீசாலினேஷன் பிளான்ஸும் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 31st August 2024 டேட்டா படி 289 டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் இந்த கம்பெனி வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 21 இன்டர்நேஷனல் கஸ்டமருக்கு இந்த கம்பெனி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கஸ்டமர்ஸ்லாம் என்னென்ன ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா, பார்மாசூட்டிக்கல், கெமிக்கல், ஃபுட் அண்ட் பெவரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் எனர்ஜி, ஆட்டோமோட்டிவ், ஆட்டோ ஆக்சிலரிஸ், ஸ்டீல் அண்ட் டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருக்காங்க. 2 கண்ட்ரில இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரால ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கு. அரப் கண்ட்ரீஸ்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கு. August 34, 2024 டேட்டா படி 4 பேட்டர்ன்ஸ் இந்த கம்பெனி கிட்ட இருக்கு ரிலேட்டட் டு வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு. 9 பேட்டர்ன்ஸ் வந்து இந்த கம்பெனி ஃபைல் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க. 31st August 2024 டேட்டா படி உங்க ஆர்டர் புக் 500 கோடி அளவுக்கு இருக்கு. அதுல 75% அளவுக்கு ஆர்டர் புக் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் பிளான் இன்ஸ்டாலேஷன் ஆர்டரா இருக்கு. 25% ஆஃப் த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மெயின்டைன் பண்ற பிசினஸ்ல வந்து இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.52 இருக்கு. 40% அவங்க ரெவன்யூ வந்து அவுட் சைட் இந்தியால தான் இருக்கு. மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்ல இருந்து இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு 100 கோடி அளவுக்கு லிட்டிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அதை எப்பயாச்சும் கால் அப் பண்ணாங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ரெவன்யூ மாடல் எடுத்து பார்க்கும்போது Q4 தான் இந்த கம்பெனிக்கு நிறைய ரெவன்யூ கொடுக்குற குவார்டர்ஸா வந்து இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலா அதுவும் RHP மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ரெவன்யூ எப்போ தெரியும், நம்ம Q4 வரைக்கும் வெயிட் பண்ணோம் இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth நம்ம கம்பேர் பண்றதுக்கு. பிளஸ் ஆர்டர்ஸை எப்படி பேக் பண்றாங்க சொல்லிட்டு ரீசென்ட் டைம்ல அவங்க ஆர்டர் growth வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் டிப்பும் ஆயிருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பினான்சியல் 2024 ஒரு நல்ல ரெவன்யூ அண்ட் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு லார்ஜ் ஆர்டர் இந்த கம்பெனி வந்து பேக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து வந்திருக்கு. இல்லைன்னா இந்த கம்பெனியோட டாப் லைன் பாட்டம் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மார்ஜின் இருக்கிற கம்பெனியா தான் இருக்காங்க. ஓவராலா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிசினஸ் தான். பிளஸ் இந்த கம்பெனியோட இந்த வேஸ்ட் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டீசாலினேஷன் பிளான்ட்டும் பேட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. கடன் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்காங்க. வரப்போற ஐபிஓ மணி எடுத்து கூட அவங்க சப்சிடியில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்தாலுமே இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு கேட்கறாங்கன்னா 30 to 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. அந்த 30 to 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இவங்க பிஎஸ் ஆன வாட்டெக், பபாப், தெர்மேக்ஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச், ட்ரிவேணி இன்ஜினியரிங்லாம் மினிமம் 32 to மேக்ஸிமம் 92 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. ஸோ அது இவங்க வேல்யூவேஷன்ஸ் இன்லைனா தான் இருக்கு. பட் இவங்க பியர்ஸோட டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. காரணம் என்ன, அவங்க பியர்ஸ்லாம் வந்து நல்ல ஆர்டர் புக் வந்து இவங்களோட பல மடங்கு ஆர்டர் புக் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பினான்சியல் 2024 லார்ஜர் டீல் எடுத்துன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு தின் லைன் மார்ஜின்ஸ், ஒரு ஸ்டேபிள் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியா தான் இருக்காங்க. ஸோ இதனால வேல்யூவேஷன்ஸ் வந்து இவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவும் டேபிள் மேல ஒரு அமௌண்ட்னு சொல்லி எடுத்து வைக்கலையும் சொல்லி நமக்கு வந்து தென்படுது. ஓவராலா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா பியர்ஸுக்கு ஈக்குவலான வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. ஸோ Q4 ரிசல்ட்ஸ் இப்பதான் தெரியும் இந்த கம்பெனி எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஹாட் தீம் செக்டார்ல இருந்தாலுமே என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான் நான் பாக்குறேன். ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வேல்யூ பையா இல்லாததுனால. அடுத்து நாம சனாதன் டெக்ஸ்டைல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து டெக்ஸ்டைல் யான் பிசினஸ்ல இருக்காங்க, காட்டன் யான் பிசினஸ்லயும் இருக்காங்க. ஓவராலா பினான்சியல் 2024 இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 1.7% இருக்கு. இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கணேஷா இக்கோஸ்பியர், வெல்ஸ்பன் இந்தியா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வைல்ட் கிராஃப்ட்லாம் இருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.30 இருக்கு. புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 2025 கொண்டு வர போறாங்க. அதனால இவங்க பிசினஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய
பிசினஸ் ரெவன்யூ வந்து இவங்க கம்பெனிக்கு இந்தியாக்குள்ளதான் இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ரெவன்யூ அந்த அளவுக்கு இல்லாத கம்பெனியாகவும் இருக்காங்க. ரெகுலரா நிறைய கஸ்டமர்ஸை இந்த கம்பெனி ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் லைனும் வந்து பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா காட்டன் பிரைஸோட பிளக்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனியோட ரெவன்யூ மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஹையர் த காட்டன் பிரைசஸ் இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இவங்களோட ரெவன்யூ மார்ஜின்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே சரி. இன்னொரு ஒரு விஷயம் நான் என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா, இவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கமா இருந்தாலும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டாக்ஸ் டெப்ரிசியேஷனா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் சிஏஜிஆர் எடுத்து பார்த்தாலும் சரி, இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல நெகட்டிவ் growthல தான் இருக்கு. இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல, அதாவது இந்த கேபிஆர் மில், வர்தமான் டெக்ஸ்டைல், இண்டோகான் இண்டஸ்ட்ரி, பிலாடெக்ஸ் இந்தியா, கார்வா டெக்னிக்கல் ஃபைபர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து இன்லைனா 20 to 22 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. பட் இந்த ஆப்ரேட்டிங் இன்கம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சிஏஜிஆர் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல கடந்த 3 வருஷம் நெகட்டிவா இருக்கிற காரணத்தினாலையும், அது மட்டும் இல்லாம காட்டன் பிரைசஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பிசினஸ் மார்ஜின் இருக்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா நான் இந்த ஐபிஓவை பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 ஐபிஓக்கும் வந்து ஜிஎம்பி எதுவும் தென்படலைங்க. அதுவும் நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். ஏதாவது தென்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோல அப்டேட் பண்ண பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.